திருவள்ளூர் பெரியபாளையம் அமோனியா வாயு கசிவு விபத்துல உயிரிழந்த தொழிலாளிகள் 9 பேருமே வட மாநிலத்தை சேர்ந்த நிலையில உயிரிழந்தவர்களில் 2 பேர் குழந்தை தொழிலாளிகள் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், மேலும் அதிர்ச்சி அளிக்கும் இந்த சம்பவம் தொடர்பான தகவல்களை பதிவு பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அமோனியா வாயு கசிவு விபத்துல உயிரிழந்த 9 பேர் வடமாநில பெண்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இளம் பெண்கள் என தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில் உயிரிழந்தவர்களிடையே 2 பேர் சிறுமிகள் என விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு காரணமாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆலையில பணிபுரிந்து வரக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் பலர் பரிதாபமா உயிரிழந்திருந்தாங்க. இந்த கோர விபத்து தொடர்பாக உயிரிழந்தவர்கள் பெரும்பாலானோர் ஒடிசா மற்றும் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்திருந்தது. அதிலும் குறிப்பாக 15 வயது நிரம்பிய 2 சிறுமிகள் இந்த விபத்துல சிக்கி பலியாகி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பா இந்த விபத்துல 15 வயதை நிரம்பிய குமானி ஜிவாங்கா என்ற சிறுமி பரிதாபகரமாக உயிரிழந்த நிலையில ஒடிசா மாநிலம் கேதுர்ஜார் மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் விபத்து நடந்தவுடன் பாடியநல்லூரில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பின்னர் அவரது உடல் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்துச் செல்லப்பட்டு பிரேத பரிசோதனை முடிக்கப்பட்டு அவரது உறவினர் அண்ணனாக இருக்கக்கூடிய வித்யாதுர் ஜிவாங்கா என்பவர் அடையாளம் காட்டிய நிலையில அவரிடம் அந்த உடல் என்பது ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இதே போல ஒடிசா மாநிலத்தில் கேந்துஜார் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜிமானி ஜிவாங்கா என்ற மற்றொரு 15 வயது சிறுமியும் இந்த வாயு கசிவுக்கு உயிரிழந்திருக்கிறார். விபத்திற்கு பிறகு சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இவருக்கு அங்கே பிரேத பரிசோதனைகள் என்பது முடிக்கப்பட்டு இவரது உடலும் தொடர்ந்து அவருடைய உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதை அறிய முடிகிறது. குறிப்பா இந்த விபத்துல சிறுமிகள் 18 வயதுக்குட்பட்ட 15 வயதேயான 2 சிறுமிகள் உயிரிழந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியும் பேசுபொருளாகவும் மாறியிருக்கிறது. இனி வரும் நாட்கள்ல இந்த வடமாநிலத்திலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து யார் யாரெல்லாம் அந்த பணி ரீதியாக வருகிறார்கள், அவர்களுடைய பணி வாய்ப்பு எப்படியாக இருக்கிறது என்பதனை கண்டறிய வேண்டிய சூழல் ஏற்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தகவல்களை வெளியிட்டிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். திருவள்ளூர் பெரியபாளையம் அமோனியா வாயு கசிவு விபத்துல உயிரிழந்தவர்களில் 2 பேர் குழந்தை தொழிலாளிகள் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.